அங்கீகரிக்கப்படாத வீட்டு மனைக்கு அனுமதி பெறுவதற்கான காலக்கெடு இனி நீட்டிக்கப்படாது என்று ஈரோட்டில் பேட்டியளித்த அமைச்சர் முத்துசாமி கூறியுள்ளார். மதுபான கடைகளில் மது பாட்டில்களை கூடுதல் விலைக்கு விற்பது, பார் கூடத்தில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பது உள்ளிட்ட புகார்கள் மீது உடனுக்குடன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இல்லை, பார்ல இஷ்யூ இருந்ததுனாக்க அது எங்களுக்கு கம்ப்ளைண்டாக பண்ணால் பாரில் அங்கேயும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது. அரசனுடைய சார்பில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உண்டான உரிமை இருக்குது. அவங்க என்ன மாதிரி நடத்தணும், என்ன கண்டிஷன்ஸ் இருக்குது. அதனால் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அதை எங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள். இந்த கடைன்னு சொல்லுங்கள், இந்த பார்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பானிபூரி சாப்பிட்டதால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த 17 வயது சிறுவன் உயிரிழந்தது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சேத்தூர் ஊராட்சி ஐயனார்புரத்தை சேர்ந்த வேலு கடந்த 7ஆம் தேதி அரவன்குறிச்சியில் சாலையோர கடையில் பானிபூரி சாப்பிட்ட பின் கடுமையான வயிற்று வலியால் அவதிப்பட்டதாக கூறப்படுகிறது. மதுரை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருந்த வேலு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அருகே சட்டவிரோதமாக வன விலங்குகளை வேட்டையாடிய நபரை வனத்துறையினர் கைது செய்தனர். அணைக்கட்டு சாலை அருகே உள்ள நரிக்குறவர் காலனியை சேர்ந்த பிரபு என்பவரின் வீட்டில் சோதனை செய்த அதிகாரிகள் 2 மான்களின் கொம்புகள், 2 கிலோ முயல் கறி, உடும்பு கால், கீரி முடி ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள கேண்டீன் சிலிண்டரில் கேஸ் கசிந்து தீ பற்றியதால் ஊழியர்கள் அவசரமாக வெளியேறிய நிலையில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து தீயை அணைத்ததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிலிண்டர்களை பாதுகாப்பாக கையாள்வது குறித்து உணவக பணியாளர்களுக்கு தீயணைப்புத் துறையினர் உரிய அறிவுறுத்தல்களை வழங்கினர். விருதுநகர் மாவட்டம் வச்சக்காரப்பட்டி அருகே ஓட்டுநர் கண் அயர்ந்ததால் அரசு பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். கோயம்புத்தூரில் இருந்து கோவில்பட்டி நோக்கி சென்ற பேருந்து அதிகாலையில் சாலையோர தடுப்பு சுவர் மீது மோதி விபத்திற்குள்ளானதில் பேருந்து சக்கரத்தின் அச்சு முறிந்து பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கேரளாவில் OLX ஆப்பில் விற்பனைக்கு வரும் கார்களை ஓட்டி பார்க்க வேண்டும் என்று கூறி கன்னியாகுமரிக்கு வரவழைத்து அவற்றை கடத்திச் சென்றதாக 2 பேரை கேரள போலீசார் கைது செய்தனர். இதுபோன்ற கார் கடத்தல் அடிக்கடி நடப்பதாக வந்த புகார்களை அடுத்து போலீசாரே ஒரு காரை விற்பனை செய்வதாக அந்த ஆப்பில் பதிவிட்டதாக தெரிகிறது. திருவட்டாரை சேர்ந்த மெல்பின் மற்றும் ஏசில்தாஸ் அந்த காரை தாங்கள் வாங்குவதாகவும் அழகிய மண்டபம் பகுதிக்கு வருமாறும் அழைத்துள்ளனர். வழக்கம் போல விலை பேசிவிட்டு ஓட்டி பார்ப்பதாக கூறி காரை கடத்திச் செல்ல தயாரான 2 பேரையும் போலீசார் வளைத்து பிடித்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த காளியப்ப கவுண்டன் புதூரில் உள்ள கன்னிமூல கணபதி ஆலயத்தின் 1ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி கொங்கு நாட்டின் பாரம்பரிய வள்ளி கும்மி நடனம் நடைபெற்றது. ஏராளமான பெண்களும் சிறுமிகளும் ஒரே நிற உடை அணிந்து காலில் சலங்கை கட்டி நடனம் ஆடினர். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை பகுதியில் செயல்பட்டு வரும் தேயிலை தோட்ட நிர்வாகம் இம்மாத இறுதிக்குள் தொழிலாளர்களுக்கு விருப்ப ஓய்வு வழங்கி இடத்தை காலி செய்ய வலியுறுத்தி வருகிறது. 5 தலைமுறையாக பணியாற்றி வரும் தாங்கள் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் தவிப்பதாகவும் தமிழக அரசு உதவ வேண்டும் என்றும் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு இதை வச்சு தான் வாழ்வாதாரம், வேற ஒரு ஆதாரமும் கிடையாது. எங்களுக்கு இப்போ 2 பிள்ளைகளுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு கையில் ஒன்றும் இல்லை. ப்ராடமெண்ட் எடுத்து ஒரு பொட்டை பிள்ளையை கட்டி கொடுத்துருக்கேன். 2.5 லட்சம் ரூபா தான் இருக்கு, வேற ஒன்றுமே இல்லை. வீடு அப்போ 5 தலைமுறை அந்த எஸ்டேட்டில் வாழ்ந்து அதை வாழ்க்கைக்கு என்னென்ன அர்த்தம்? கவர்மெண்ட் எல்லாம் அப்படி எல்லாம் எடுத்து நடத்தாது. உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நாங்கள் கிடையாது. உங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் வேலை பார்க்கறதுக்கு நாங்கள் இந்த இடத்துல இருக்கலாம் அப்படிங்காது. அப்படியான ஒரு கலெக்டர் பேசுவாங்க மக்கள்கிட்ட. நான் கேட்க மாஞ்சோலை, காக்காச்சி உள்ளிட்ட பகுதிகள் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து தேயிலை நிறுவனம் வெளியேற உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
கோவை கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பூக்கடைக்காரர் சீனிவாசன் என்பவரை நிலத்தகராறில் அவரது தங்கையின் கணவர் சண்முகம் கத்தியால் குத்தி கொலை செய்தார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு சண்முகத்திடம் 3.5 சென்ட் நிலப்பத்திரத்தை வாங்கி அடகு வைத்து தொழில் தொடங்கிய சீனிவாசன் நஷ்டமடைந்தார். நிலப்பத்திரத்தை கேட்டு சீனிவாசனின் வீட்டிற்கு சென்று தகராறு செய்த சண்முகம் திடீரென மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மார்பில் குத்தியதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்தவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டை புதூர் பகுதியில் சிறுவர்கள் தாக்கியதில் போதை ஆசாமி ஒருவர் உயிரிழந்தார். கட்டிட மேஸ்திரி தம்பிதுரை என்பவர் தனியார் லே அவுட்டில் அமர்ந்து மது அருந்திய போது அவ்வழியாக சென்ற சிறுவர்கள் இருவருடன் ஆபாசமாக பேசி தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. அப்போது வாக்குவாதம் முற்றி சிறுவர்கள் தாக்கியது நிலை தடுமாறி கீழே விழுந்த தம்பிதுரைக்கு தலையில் காயம் ஏற்பட்டு உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள தேன்கனிக்கோட்டை போலீசார் தலைமறைவான 2 சிறுவர்களை தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பொதுமக்களிடம் அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவதாக புகார் வந்ததை அடுத்து லஞ்ச ஒழிப்புத் துறையினர் தீவிர சோதனை நடத்தி கணக்கில் வராத 1,19,830 ரூபாயை பறிமுதல் செய்தனர். சார் பதிவாளர் வின்சென்டின் காரிலிருந்து கோப்புகள் கைப்பற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் திடீர் சோதனை நடத்தி கணக்கில் வராத 60,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். செங்கல்பட்டு பேருந்து நிலையம் வழியே செல்லும் நெடுந்தூர பேருந்துகள் மற்றும் டவுன் பேருந்துகளில் ஊரின் பெயர்கள் இடம்பெறும் டிஜிட்டல் போர்டு பெரும்பாலான பேருந்துகளில் பழுதடைந்துள்ளதால் பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். பேருந்து எங்கிருந்து வருகிறது, எங்கே செல்கிறது என்ற விவரம் தெரியாமல் அவர்கள் குழம்பி போய் நடத்துனர் மற்றும் ஓட்டுநரிடம் ஓடிச் சென்று கேட்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அதுபோன்று ஊரின் பெயர் கொண்ட பலகைகளிலும் பெயர்கள் சரியாக தெரியவில்லை என்றும் பயணிகள் தெரிவித்தனர். மேல்மருவத்தூர் அருகே சோத்துப்பாக்கத்தில் கனரக லாரி ஒன்று ரயில் பாதையை கடந்து செல்லும் போது 2 தண்டவாளங்களுக்கு நடுவில் மாட்டிக்கொண்டதால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. ரயில் பாதையில் என்ஜின் மட்டுமே வந்ததால் நிறுத்தப்பட்டு ரயில்வே ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களால் லாரி மீட்கப்பட்ட பின்னர் அது தாமதித்து சென்றது. ராசிபுரம் அருகே தூக்க கலக்கத்தில் லாரி ஓட்டியவர் முன்னால் சென்ற மற்றொரு லாரியின் மீது மோதி விபத்தில் சிக்கினார். இதில் காயமடைந்த ஓட்டுநர் மாதேஸ்வரனை பொதுமக்கள் மீட்டு சிகிச்சைக்காக ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். கர்நாடக அரசிடமிருந்து தமிழகத்துக்கு உரிய காவிரி நீரை பெற்றுத்தர வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பூம்புகாரிலிருந்து மேட்டூர் அணை நோக்கி நீதி கேட்டு பேரணியாக செல்லும் விவசாயிகளுக்கு தஞ்சையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் PR பாண்டியன் தலைமையில் செல்லும் பேரணியில் மேகதாது அணை கட்டுமானத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முழக்கமிட்டனர். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஜூலை 10ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்த புகழேந்தி கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி காலமான நிலையில் அத்தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. தேர்தல் தேதி அறிவிப்பை அடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாகவும் ஜூன் 14 முதல் 21ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கலும் 26ஆம் தேதி வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கடைசி நாளாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன. MLA அலுவலகத்தை அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்ததோடு பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள தலைவர்களின் சிலைகளை துணியால் மூடினர். கம்பங்களில் இருந்த கட்சி கொடிகளையும் அகற்றினர். அதிமுகவில் பிரிந்து இருக்கும் சக்திகள் ஒன்றிணையவில்லை என்றால் எந்த காலத்திலும் வெற்றி பெற முடியாது என அதிமுக முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இவ்வாறு தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் முழு மூச்சாக களத்தில் இறங்கி 24 மணி நேரமும் பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றிக்காக அரும்பாடுபட்டார் என்பது மற்றொரு காரணமாக முக்கிய காரணமாக இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய பிரிந்திருப்பு செய்தியில் ஒன்றிணையவில்லை என்றால் எந்த காலத்தில் வெற்றி வர முடியும்.
புதுச்சேரியில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மூதாட்டிக்கு சொந்தமான இடத்தில் போலி பத்திரம் தயாரித்து கட்டப்பட்ட 3 அடுக்கு மாடி வீடு நீதிமன்ற உத்தரவின் பேரில் இடிக்கப்பட்டது. 80 வயதான பூமிதேவி என்ற அப்பெண்ணுக்கு சொந்தமாக வெங்கடேச பிள்ளை வீதியில் உள்ள காலி மனையில் புதுச்சேரி அரசு வழக்கறிஞர் ராஜியின் மனைவி பெயரில் போலி பத்திரம் தயாரித்து வீடு கட்டப்பட்டதற்கு எதிராக பூமிதேவியின் பவர் ஏஜென்ட் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இதன் பேரில் 12 வாரத்துக்குள் அந்த வீட்டை இடித்து அகற்ற உயர்நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அஞ்சுக்குழிப்பட்டி சங்கிலியான் கோவில் அணையில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் 1 கிலோ முதல் 10 கிலோ எடை கொண்ட வகை வகையான மீன்களை கிராம மக்கள் பிடித்துச் சென்றனர். சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் திருச்சி மாவட்டங்களிலிருந்து 200க்கும் மேற்பட்டோர் மீன்பிடி திருவிழாவில் கலந்து கொண்டு ஊத்தா கருவியை கொண்டு கட்லா, ஜிலேபி, பாப்லெட், குரவை, பாறை உள்ளிட்ட மீன்களை பிடித்துச் சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் சிறு நாடார் குடியிருப்பில் அரசு உதவி பெறும் RLV நடுநிலைப் பள்ளிக்கு வெளியே சுமார் 2 மணி நேரம் வெயிலில் நிற்க வைக்கப்பட்ட பெண் தலைமை ஆசிரியர் மயங்கி விழுந்தார். அப்பள்ளிக்கு சொந்தமான 12 சென்ட் நிலத்தை தாளாளர் ராஜன் விற்க முயன்றதாக தலைமை ஆசிரியர் பர்வதா தேவி பள்ளி கல்வித்துறைக்கு புகார் அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் கருத்து வேறுபாடு இருந்த நிலையில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளி திறக்கப்பட்ட போது தலைமை ஆசிரியர் உள்ளே வர முடியாதபடி தாளாளர் வாயிற்கதவை பூட்டிவிட்டு சென்றதாக தெரிகிறது. நீண்ட நேரம் நின்றதால் மயங்கிய பர்வதா தேவிக்கு அப்பகுதி மக்கள் தண்ணீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்தினர். பர்வதா தேவி இந்த ஆண்டின் நல்லாசிரியர் விருது பெற்றவர் ஆவார்.